மக்களே, பிக் பாஸ் லைவ்ல பார்வதி மற்றும் கமர்தீனுக்கு நடந்த விஷயங்கள்ல வாக்குறுதி, உண்மையான தகவல் இதுதான் அப்படின்ற மாதிரி ஓப்பனா உடைச்சிட்டாங்க பார்வதி. நான் பண்ணது தப்பு தாண்டா, மன்னிச்சிடுறா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல உண்மையை தன் வாயால் ஒப்புக்கொண்ட தருணத்தை பார்க்க முடிஞ்சுச்சு. இன்னொரு பக்கம் வாயை உடைச்சிடுவேன் அப்படின்னு பேசின கமர்தீன் வாயை தடவி கொடுக்குற தருணத்தையும் பார்க்க முடியுது. என்னடா இது, என்னடா பிஃபோர் 3 hours ஆஃப்டர் 3 hours மாதிரியே போடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு தான் இப்ப தருணங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு அந்த பருத்தி முட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை நீங்க பண்ணிருங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் என்ன, இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு கிளாரிபிகேஷன் குடிக்கணும் அப்படின்றது தான் கமர்தீனோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எதனால இன்அப்ராப்ரியேட் டச், எதனால பேட் டச்ன்றதை நீ மீன் பண்ண அப்படின்றத வெஷல் வாஷ் பண்ணிருக்க பார்வதி கிட்ட போய் கேட்கிறார். ஓகே, பார்வதி கிட்ட கேட்கும்போது, டே என்னடா இதான் ஆல்ரெடி பேசிட்டேமேடா, இதெல்லாம் பண்ணிட்டுமேடா, உனக்கு புரியுதா இல்லையாண்டா, ஏன்டா இப்பெல்லாம் பண்றன்ற மாதிரி கமர்தீனை பார்வதி கேட்கறாங்க. நீ வெளியே வா பாரு, நம்ம இதை பேசி கிளாரிஃபை பண்ணிடலாம். எனக்கு இது ஒரு ட்ராமாவா இருக்கு, எனக்கு இது ஹெவியா பாதிக்குது, அந்த பாதிப்பை போக்க வேண்டியது உன் கடமை தானே, உன் வேலை தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போய் கார்டன் ஏரியால பேசுறான். அப்போ ஓப்பனா சொல்லிடுறாங்க, கேட்குறாங்க, எனக்கு நீ ஏன் அதை சொன்ன, பேட் டச் என்ன டச்சுன்னு தெரியல, எனக்கு இந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு என்கிட்ட உங்ககிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கு, உன்னை பார்த்தாவே பயமா இருக்கு பார்வதி, எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ட்ராமா வாக்கி வச்சிருக்கேன், அந்த அளவு ஒரு ஃபீல் பண்ணி வச்சிருக்கேன், என்னால ஓப்பனா உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியல, பேச முடியல, அந்த ஒரு பயம் எனக்குள்ள வந்துகிட்டே இருக்குது அப்படின்றத சொல்றாரு. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இந்த ட்ராமாவா இருக்குது, அப்படி பண்ணது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா ஏன் இவர் போயிட்டு பார்வதி கிட்ட பேசணும் அப்படின்றது என்னோட கேள்வி. அதை பேசாம இருந்திருக்கலாமே அப்படின்றதான். ரெண்டாவது, உங்களுக்கு ராங் டச்சுன்னு தோணுது இல்லையா, தோணுதுன்னா அதை ஏன் நீங்க அடுத்த கட்டத்துக்கு ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. ஓகேவா, இது ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு. ஓகே, அப்பதான் என்ன பண்றாங்க, பார்வதி கிட்ட கேட்கறான், நீ சொல்லு, இப்ப நீ இந்த ஒரு விஷயத்த என்னால மனசுல வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேச முடியுமா, அடுத்த கட்டத்துக்கு ப்ரொசீட் பண்ண முடியுமான்னு தெரியல, அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடு, எதனால நீ பண்ண, ஏன் பண்ணன்ற எனக்கு ஒரு தெளிவுரை கொடுத்துட்டேன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத ஓப்பனா கமர்தீன் சொல்லிடுறாப்பல, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு. அப்ப பார்வதி என்ன சொல்றாங்க, டே அந்த சுச்சுவேஷன் வந்து அப்படியா மாதிரி இருந்துச்சுடா, அதுல வேற மாதிரி ஒன்று நடந்துச்சுடா, இதெல்லாம் பண்ணிட்டேன்டா, அதுக்கப்புறம் நான் பிரியங்கா வந்து என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னாங்கடா, அதுக்கப்புறம் நான் போய் சாரி கேட்டேனாடு. மக்களே, நான் இதை அன்னைக்கே சொன்னேன். எப்படி அன்னைக்கே சொன்னேன், பார்வதி அதை தப்பா ரியலைஸ் பண்ணி கேட்கல அப்படின்றத நான் அன்னைக்கு பதிவு பண்ணனா, சாரி கேட்டப்பயே அதான் நான் சொன்னேன், பிரியங்காக்கும் பார்வதிக்கும் அன்றைக்கு நைட்டு 45 நிமிடங்கள், எப்படி 45 நிமிடங்கள் கான்வர்சேஷன் நடந்துச்சு. நான் லைவை நோட் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறம் தான் இவங்க போய் சாரி கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒயில்டு கார்டு வந்து சொல்லும் போதும் இது சொல்லும் போதும் அதுக்கான கான்சிக்வன்ஸும் அதுக்கான விஷயத்தை எதையுமே பார்வதி எடுத்துக்கல. ஆனா வெளியே பார்வதியோட நேம் தப்பா போயிருக்கு, டேமேஜ் ஹெவியா இருக்குன்றத பிரியங்கா வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையே பார்வதி எடுத்தாங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. எப்படி, அதுக்கான மாற்றுக்கிறதே இல்லை. நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. நம்பர் 1 புரியுதா. அடுத்து என்ன நடக்குது, இது நடந்து முடிஞ்சிச்சா, இதை தான் இங்கே வந்து சொல்லும் போது கமர்தீன் ஓப்பனாக சொல்லிடுறான், டே நான் அதை மீனிங்கில் சொல்லடா, நான் வந்து அந்த இடத்துல இம்பல்சிவான சுச்சுவேஷனில் இருந்தேன், அது ஒரு மாதிரி மைண்ட் இதில் இருந்துச்சுடா, அதனால நான் அப்படி சொல்லிட்டேன்டா, இதெல்லாம் பண்ணிட்டேன்டா, அப்படி தோணுச்சுன்னு சொல்லிட்டேனே. உடனே கமர்தீன் கேட்குறான், பேட் டச்சுக்கும் இன்அப்ராப்ரியேட் இதுக்கும் மீனிங் தெரியுமா இல்லையா பார்வதி, எப்படி மீனிங் தெரியுமா இல்லையா பார்வதி அப்படின்ற கேள்வி கேட்குறான். எப்படி பேட் டச்சுக்கும் இன்அப்ராப்ரியேட்டுக்கும் மீனிங் தெரியுமான்னு கேட்குறான். தெரியும்ல உனக்கு மீனிங் தெரியல, அப்புறம் ஏன் நீ அதை சொன்ன அப்படின்ற மாதிரி கமர்தீன் லாக் பண்றான். நமக்குள்ள ஜெயிலுக்குள்ள சில பல க்ளோஸ்னஸ் இருந்துச்சுடா அப்படின்றத சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கல. எப்படி பேட் டச் இந்த மாதிரி பண்ற அளவுக்கு எந்த விஷயமும் நடக்கலன்றது பார்வதி சொல்றாங்க. பேட் டச் அந்த மாதிரி விஷயங்களே நடக்கலன்னு, அப்போ அது நடக்கலன்னு நீயே தான் சொல்ற, இந்த இடத்துல ஏன் இதை வந்து சொல்றன்ற கேள்வி வருது. கமர்தீன் கேட்கிறான், அது நீ நடக்கல நீயே சொல்லிட்ட, அப்புறம் ஏன் நீ இதை வந்து சொல்ற, அதுக்கான விளக்கத்தை கொடுன்ற மாதிரி கமர்தீன் கேட்கிறான். கரெக்டா, அதுக்கான விளக்கத்தை கொடுன்னும் போது பார்வதி அப்படியே என்ன பண்றது இப்ப, ஓஹோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படியே மாட்டிக்கிட்டாங்க. இன்அப்ராப்ரியேட் ராங் டச்ன்றதுக்கான மீனிங் உனக்கு தெரியுது, அது இப்ப நீ சொல்லுன்ற மாதிரி பார்வதி அப்படியே முழிக்கிறாங்க, பதிலே பேச முடியாம தவிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்றா, கமர்தீன் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் இவங்க சொல்லிட்டு, நான் சொல்றேன்டா, ராங் டைமிங்டா, ராங் பீப்புள்ரா, ராங் சுச்சுவேஷன்ரா, ராங் வேர்ட்ஸ்ரா, எப்படி ராங் டைமிங், ராங் சுச்சுவேஷன், ராங் வேர்ட்ஸ், ராங் பீப்புள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சுச்சுவேஷன்ல நான் யோசித்தது தப்பு, பயன்படுத்த வார்த்தை தப்பு, பயன்படுத்திய ஆள் தப்புன்ற மாதிரி திவாகர் மேலேயும் அந்த தப்பு தூக்கி மொத்தமா போட்டுட்டாங்க அப்படின்றதான் பார்வதியால பார்க்க முடியுது. இப்ப கமர்தீன் அந்த இடத்துல ஒரு சுச்சுவேஷனை சொல்றான்,
என்ன சுச்சுவேஷனா, நமக்கு அதுக்கு நீ கம்ப்ளைண்ட் என்னை பத்தி பின்னாடி போய் பேசுனதுக்கு முந்தின நாள் தான் நம்ம 2 பேரும் பேசி தனித்தனியா கேமை விளையாடலாம், நீ உன் கேமை விளையாடு, நான் என் கேமை விளையாடலான்னு பேசி டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் செப்பரேட் ஆக முயற்சி பண்ணோம். செப்பரேட் ஆன முயற்சியில நீ மறுநாள் போய் திவாகர் கிட்ட சொல்லியிருக்கேன்ற மாதிரி சுச்சுவேஷனையுமே கமருதீன் அந்த இடத்துல போட்டு உடச்சிட்டான். எப்படி அந்த சுச்சுவேஷனை போட்டு உடச்சிட்டானா, உடச்ச உடனே பார்வதி சொல்றாங்க, கரெக்ட் தான்டா கமருதீன், எனக்கு நீ என்னை விட்டு பிரிஞ்சு போறன்ற மாதிரி சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருச்சு. அந்த ஃபீல் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் போயிட்டு இது போய் தப்புன்றதை சொல்லிட்டேன். அது என் மேலதான் பெரிய தப்பு, நான் பண்ணதுதான் பெரிய மிஸ்டேக்கு, திவாகர் கிட்ட போய் நான் சொல்லிருக்க கூடாது, நான் பண்ணதுதான் தப்பு தப்பு தப்புன்னு சொல்லி எங்க மன்னிப்பும் கேட்கறாங்க. எப்படி பார்வதி பண்ணது தப்பு, நான் அது இது நீ இப்படி போனதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன், இப்படி பண்ணேன்ட்டு. இல்ல குறிப்பா நான் உமன் கார்டு எடுத்து பிளே பண்ணணும், உமன் இது பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷன்லயே நான் பண்ணல. உமன் கார்டுனா எனக்கு என்னன்னே தெரியாத அளவுக்கு பேசுறாங்க. பா ஐயோ ஆத்தாடி, உமன் கார்டு உங்களுக்கு தெரியாதா ஐயா, உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சிரிப்பா இருந்துச்சு. உமன் கார்டு பார்வதிக்கு தெரியாதாமே, அப்புறம் ஏன் அவங்க ஃப்ரெண்டு உமன் கார்டு அப்படின்றது சொல்லி அமிச்சாங்க. பாக்குறவன் கேன பையனா அந்த தலையில மிளகா அரைன்னு அரைச்சு விடலாம்ல, அதனால தான், வேற எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு பக்கம் ஃபீல் ஆச்சு. இது ஒரு பக்கம். பேசினதுக்கு அப்புறம் கமருதீன் கிட்ட ஓகே கை கொடுத்துக்கலாம், நீ ஃப்ரீயா எடுத்துக்கிட்டு ஓகே இது போதும், எனக்கு இது போதும், நான் கேட்ட ஆன்சர் கிடைச்சி, நான் இன்னும் ப்ரையாரிட்டியா டச் பண்ணல, பேட் டச் பண்ணல அப்படின்றது பார்வதி வாய் மூலமாகவே வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, பார்வதி கிட்ட நீங்க டைம் எடுத்துட்டு பேசுங்க பாருன்ற மாதிரி சொல்லிட்டு, டேய் நீ இப்ப என்னை விட்டு போயிருவியா, என் கூட இருப்பியாடா, இதெல்லாம் இருப்பியாடான்ற மாதிரி, நான் ஏன் உன்னை விட்டு போறேன் பாரு, இப்ப அடுத்த கட்டத்தை நான் ப்ரொசீட் பண்ணலாம், நான் உன் ஃபேமிலி வர்றது ஹாப்பி தான், சந்தோஷம் தான், எனக்கு ஒரே கன்சர்ன் என்னன்னா 3 மணி நேரம் நீங்க கொடுத்துருக்கலாம், 24 மணி நேரம்ன்றது எனக்கு கொஞ்சம் இதுவா இருந்துச்சு, அது எனக்கு ஒரு பக்கம். மற்றபடி எனக்கு இதுல ஒரு டவுட் இருந்தது, கேள்வி இருந்தது, அதை எனக்கு கிளாரிஃபை பண்ணிட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, அதுதான் நான் உங்ககிட்ட வந்து கேட்கறேன். எனக்கு அது ஒரு டிராமாட்டிக்கா அது ஒரு பக்கம் ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது, அது உறுத்திக்கிட்டே இருக்கு, அது உறுத்துறத கேட்கறதுல தப்பு இல்லையே பாரு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்டுக்கிறாரு. இதுல கமருதீன் விட்டு போயிருவானான்ற மாதிரி பார்வதிக்கு ஒரு சில பயங்களும் இருக்கு போல, அவன் வேலை என்ன விட்டு போயிருவானோ, ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பயம் இருக்கு. நான்லாம் விட்டு போக மாட்டேன் பாரு, நான் வார்த்தை சொல்லிட்டேன், இது கொடுத்துட்டேன், நான் எப்படி விட்டு போவேன், கடைசி வரையும் விட்டு போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன் அப்படின்றதையுமே அந்த இடத்துல கமருதீன் பதிவு பண்ணிடுறாப்பல. ஐ வில் ஸ்டே ஃபார் யூ பாரு அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இதெல்லாம் பண்ணும்போது ஒரு பக்கம் பேக்ரவுண்ட்ல இவரு பாட, வினோத் பாட, இவங்க இது பண்ண, கார்டன் ஏரியாவில் போயிட்டு எல்லாம் கிளியரா, பிரச்சனை இல்லை, திரும்ப சொல்றேன் இதுக்காக தான்டா பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன்னும் போது அவரு உதட வாயை உடைச்சிருவார்ல, அதை வந்து சரி பண்ணணும்ல, உடைச்ச வாயை சரி பண்ணணுன்ற மாதிரி அவர் அங்க தடவி கொடுக்குறதும் இது பண்றதும் சூப்பர். இதுக்கு நீங்க அந்த சண்டை போடாமே இருந்திருக்கலாமாடா டேய், எனக்கு அதான் புரியல, இந்த சண்டை எதுக்கு நீங்க போட்டீங்க, இப்ப எதுக்கு ரியாக்ட் பண்ணீங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அதுக்கு நீங்க சண்டையே போடாம சைலண்டா கம்முன்னு இருந்தா கூட இது ஒரு இதுவா இருந்திருக்காது. நீங்களே சண்டை போடுவீங்களாம், காலைல பிஃபோர் ஆஃப்டர்ன்ற மாதிரி வந்து சேருவீங்களாம், இதெல்லாம் பேசுவீங்களா, பாக்குறவங்க என்ன கேனையனா அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்குள்ளேயே வருது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.